வெல்கம் டு அமுதானி தமிழ் கிச்சன். இன்றைக்கி கொஞ்சம் அப்படியே வாக்கிய மாதிரி போய்ட்டு கொஞ்சம் ஜாமான்கள் எதுவும் வாங்கிட்டு வந்தோம். இது கோதுமை மாவு பாக்கெட்டு. இது வருது, இது கோதுமை மாவு, பாசிப்பருப்பு இருந்தால் பாசிப்பருப்பு. இது பால் ஒரு 3 பாக்கெட்டு, பால் ஒரு 3 பாக்கெட்டாக. எஸ்விஎஸ் எண்ணெய் ஒன்று. இது பட்டாணி. இது பொட்டுக்கடலை. இது நம்ம உடச்சல இது சட்டிங்க வைப்போம்ல அந்த கடலை. இது துவரம் பருப்பு அரை கிலோ. இதுவும் பொட்டுக்கடலை தான். இது தட்டைப்பயிறு ஒரு இது பாராச்சட்டி எண்ணெய். இது ஒரு 3 மாதத்துக்கு வரும், 4 மாதத்துக்கு வரும். பாராச்சட்டி எண்ணெய். ஒரு சாதாரண சேமியா, நம்ம உப்புமா கிட்டோம்ல அந்த சேமியா. ஒரு பட்டை கருவாடு, நெத்திலி கருவாடு. ஒரு ஜாமான் நாங்கள் வாங்கிட்டு அப்படியே வாக்கி மாதிரி போயிட்டு வந்தோம். அப்போ ஃப்ரெஷ்ஷாக முதல்ல எல்லாத்தையும் வாங்கி வைக்காமல் அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கிறது நல்லது. அதனால் இப்படி போயிட்டு வந்தோம். 2 தேங்காய், அவ்வளோதான். ஒரு சின்ன ஜாமாங்க. இந்த நெத்திலி கருவாடு பாக்கெட்டு. இது டீத்தூள். இது வீட்டில் வாங்கிட்டு வந்தாங்க. இது நானும் பின்னாடியே வாக்கிங் போயிட்டு அப்படியே வந்தேன். எஸ்விஎஸ் எண்ணெய் தான். அவ்வளோதான் இன்றைய ஜாமாங்க. அப்புறம் எல்லா ஜாமானும் வாங்கிட்டு அப்படியே வாக்கி மாதிரி போயிட்டு வந்தோம். பாய். சமையல் பண்ணிவிட்டு காமிக்கிறோம். பாய். காய்கறி இப்போ அந்த கவரில் எடுத்து வச்சிட்டோம். இந்த மாதிரி மீஷோவில் ஆர்டர் பண்ணி வாங்கினதான். இது பாவக்காய். இது தக்காளி தான் அதிகமாக தேவைப்படுது. ஒரு 2 கவரில் போட்டு வச்சிடலாம். அது தக்காளி தான் கொஞ்சம் அதிகமாக வாங்கியாச்சு. வாழைக்காய் கிடக்கு. இந்த கேரட்டு, இந்த லெமன், இந்த இஞ்சி, டீ போடுறது இஞ்சி. இதான் இஞ்சி ஒரு தனித்தனி கவரில் எடுத்து வச்சா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ல. அதுக்காக தனித்தனி கவரில். கருவேப்பிலை இந்த பச்சை மிளகாய் ரெடி கவரில் இருக்குது. இந்த பீட்ரூட் கவரில் போட்டுக்கலாம். பச்சை மிளகா கவர் இல்லை, பச்சை மிளகா சரி. அவ்வளோதாங்க. அப்புறம் கவரில் நீட்டாக எடுத்து வச்சாச்சு. அவ்வளோதான். சமையல் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். நீங்கள் நாட்டு பண்ணிங்க சமையல் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். வெல்கம் டு அமுதானி தமிழ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி காலையில் வரகரிசி கஞ்சி நோம்பு கஞ்சி மாதிரி காய்ச்சிருக்கேன். அதாவது எப்படின்னா, வரகரிசி, கொஞ்சம் பாசிப்பருப்பு, இஞ்சி, பூண்டு எல்லாம் மட்டும் ஒரு நோம்பு கொஞ்சம் மாதிரி காய்ச்சிருக்கேன். இதை அப்படியே போட்டு சாப்பிட வேண்டியதான். இது ஆயில் கம்மியாக, உப்பு கம்மியாக, ஒரு வெஜிடபிள் சாதம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டு கரம் மசாலா மட்டும் ஒரு வெஜிடபிள் சாதம். உருளைக்கிழங்கு, காரஞ்சாரமான உருளைக்கிழங்கு பொரியல். உருளைக்கிழங்கு அவிச்சிட்டு ஒரு பொரியல். இது ஒரு குருமா, பட்டாணி குருமா. ஓகே, இது 2க்குமே வச்சு சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோதாம்மா. டேஸ்டியான ஃபுட்டு. இது மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. பாய். சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா விளக்கையும் ஏற்றியாச்சு. சாமி கும்பிட வேண்டியதேன். நாங்கள் செவ்வாய், வெள்ளி, சனிக்கிழமை 3 நாள் நான் காலையில் டெய்லி ஏற்றுவோம். காலையில் மேக்ஸிமம் செவ்வாய், வெள்ளி, சனி 2 நேரம் 3 நாளும் காலையில் சாயந்தரமே ஏற்றிடுவோம். சாமி கும்பிடுவோம். எல்லா விளக்குகளுக்கு ஏற்றியாச்சு. சாமி கும்பிட வேண்டியது. அதாவது ओम महालक्ष्मी नमो तन्वंतरये नमो ओम अष्टलक्ष्मी नमो ओम महालक्ष्मी श्री 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 कमले कमलाये प्रसीद श्री 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 महालक्ष्मी नमो ओम कालिकाय नमो ओम
நமஸ்துதே. சூடாக இருக்கப்பா, ஒன்று சூடாக எடுத்துக்கோ. சூடை வாங்கி கொட்டி வைக்கணுமா? குலதெய்வதாயே நமக, ஸ்ரீ மகாலட்சுமியே நமக, ஓம் கணபதியே நமக, ஓம் கணபதியே நமக, ஓம் சண்முகா முருகா நமக, ஓம் வெங்கடாஜலபதியே நமக, ஓம் துர்க்கையம்மா நமக. சகல சௌபாக்கியத்தையும் கொடுத்து எல்லாத்தையும் நீண்ட ஆயுளோட நம்மளுடைய சிகிச்சை இல்லாமல் நோய்நொடி இல்லாமல் எல்லாத்தையும் நல்லபடியாக வைக்கணும் ஆண்டவனே. அப்படியே பிடிங்கப்பா, நானும் கும்பிட்றேன். அப்படியே பிடிங்க, நானும் கும்பிட்றேன். நீட்டாக சாமி கும்பிட எங்கள் வீட்டில் சாமி கும்பிட்டாங்க, நானும் சாமி கும்பிடணும். சாமி கும்பிட்டாச்சுமா, நீங்கள் சாமி கும்பிடுங்க. பாய். வெல்கம் டு அமுதா ராணி தமிழ் கிச்சன். நான் சாமான் வாங்கிட்டு இருந்தெல்லாம் காமிச்சேன், இப்போ சமைச்சதை காமிக்கிறேன். இன்றைக்கி வந்து பாலக்கீரை, பசலிக்கீரையும் பாசிப்பருப்பும் போட்டு ஒரு அழகான கூட்டு. எப்பவும் போல் ஒயிட் சாதம். காலையில் சேமியா உப்புமா கட்டி சாப்பிட்டோம். இது ஒயிட் சாதம். வந்து பாசிப்பயர் நல்லா வறுத்துட்டு அலசிட்டு நல்லா வறுத்துட்டு ஒரு அழகான ஒரு குழம்பு, பாசிப்பயர் குழம்பு. வெங்காயம் தக்காளி போட்டு தேங்காய் ஊற்றாத ஒரு பாசிப்பயர் குழம்பு, நீட்டான ஒரு அழகான குழம்பு. இது வந்து சேனக்கிழங்க உப்பு போட்டு அவிச்சி எடுத்துட்டு கடுகு சோம்பு போட்டு இது கரம் மசாலாத்தூள் மிளகாத்தூள் பூண்டு தட்டி போட்டு இறக்கிருக்கு. நீட்டான ஒரு சேனக்கிழங்கு வறுவல். அவ்வளோதான். இன்றைக்கி சனிக்கிழமைங்கிறத நாங்கள் எண்ணி சாப்பிட மாட்டோம். அதனால் ஒரு அழகான சேனக்கிழங்கு பொரியல், பாசிப்பயிறு குழம்பு, அப்புறம் ஒயிட் சாதம், எப்பவும் போல் ஒயிட் சாதம். வந்து இது பசலிக்கீரை ஒரு கூட்டு. ஓகே, பசலிக்கீரை கூட்டு, கடுகு சீரகம் பூண்டு தட்டி போட்டு ஒரு அழகான பசலிக்கீரை கூட்டு. அவ்வளோதான் இன்றைக்கி உள்ள லஞ்சு. பாய்.